அலையன்ஸ் ஒன்று 2011 ஆர் ம் 16 கரெக்ட் ம் ஐ திங்க் ம் 2016 ஒரு பெரிய அணியை அமைச்சார் இந்த வைகோ. ஆமா. ஓகே, எல்லாருமே காசு வாங்கிட்டான். யாருமே யோகியர் ம் பேசிக்காம ம் கிடையாது. ஓகே. அந்த அலையன்சஸ் எல்லாம் பிரேக் பண்றதுக்கு. பிகாஸ் எவ்ரி ம் பார்ட்டி ஓன் அஜெண்டா எப்படி யாரோ பிரேக் பண்ணணும், ம் இழுத்து ம் எந்த பக்கம் இது ஓட்ஸ் இது பண்றது பிரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு செய்வாங்க. ஓகே, அப்ப ம் வந்துட்டு இன்னும் கூட நம்மளுக்கு தெரியாது டிஎம்கேல இருக்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இன்னும் மார்ச் ஏப்ரல் மட்டும் இருப்பாங்களா அதுவும் தெரியாது. எதுவும் நடக்கலாம். நான் தான் சொல்றேன், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ மிரக்கிள் டு ஹேப்பன் இன் 2026. தட் ஒரு பெரிய அரசியல் மாற்றமே வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது நடக்காட்டி தமிழ்நாட்டு மக்கள் வந்து கஷ்டப்பட போறாங்க. அதுக்கப்புறம் 2031 வி டூ லேட். அந்த அதுக்குள்ளார வந்துட்டு வந்து அவங்க இந்த ஸ்டேட்டே டேமேஜ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி கடன் தமிழ்நாட்டு கடன் வந்து 9 lakh crores வந்துருக்குது. ஓகே, ஆமா. கடன் எல்லாம் எப்படி சரிப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு எந்த அரசியல் கட்சியாவது அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்களா, ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்களா, ஒரு தீர்வு கொடுத்துருக்காங்களா? இப்போ வந்துட்டு விஜய் வந்து என்ன நான் ஃப்ரீயா கார் கொடுப்பேன்னா எவன் கேட்டா உங்ககிட்ட ஃப்ரீயா காரு? கடன் வாங்கி நீ எங்களுக்கு ஃப்ரீயா கார் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் எதுல நீ ஏத்துவ? நீ மறுபடியும் டாக்ஸஸ்ல ஏத்துவ. இது வந்து மக்கள் வந்து புரியாத மக்கள் வேணா ஐயோ விஜய் அண்ணா நம்மளுக்கு கார் கொடுத்தானே அவங்க அப்பா வீட்டு காசு வந்து இந்த கார் எல்லாம் கொடுக்கறது இல்லை. ஆகிய இந்த ஃப்ரீபீஸ் கொடுக்குற ஒவ்வொருத்தரும் இது வந்து மக்களை ஏமாத்துறாங்க. இந்த மக்கள் தான் திருந்தணும்.